இந்த வாரம் முழுக்கவே ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. எதனாலனா, டாஸ்மாக் ஊழல் வெளியே வருது, ரேஷன் ஊழல் வெளியே வருது, அப்புறம் இன்னும் பல பல ஊழல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. ரேஷன் அரிசி ஊழலில் கிட்டத்தட்ட 992 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் 450 கோடி கழிவறையை சுத்தம் பண்ணுறங்கிற பேரில் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்தியா முழுக்கவே பேசப்படுற ஊழலான டாஸ்மாக் ஊழல். நேற்று இடி விட்ட அறிக்கையின்படி 1000 கோடி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு இதன் மூலமாக தெரிய வந்திருக்குது. உண்மையை சொல்லப்போனால் 1000 கோடியெல்லாம் கம்மி தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் கோடி வரைக்கும் இந்த ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி நடந்திருக்குன்னா, இப்போ ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த குடோன் இருக்குது, அதுக்கப்புறம் சரக்கு உற்பத்தி செய்கிற ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. டாஸ்மாகில் இருந்து கவர்மெண்ட் குடோன்களுக்கு ஆர்டர் வரும். அதுக்கு பிறகு தான் கம்பெனிகளுக்கு அந்த ஆர்டர் போய் சேரும். நேரடியாக கம்பெனிலேருந்து டாஸ்மாக்கு இந்த சரக்குகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குது. அதனால் கணக்கு வராத பணம் எக்கச்சக்கமாக பல லட்சம் கோடி மோசடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வெளிவந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பார்த்தா ஒவ்வொரு மாதமும் 60,000 அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 300 கோடி மாத கமிஷனாக வருது. இந்த 1000 கோடி ஊழலை எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக பணம் வாங்குறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இதன் மூலமாக தான் முறைகேடாக இத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுற நேரம் பட்ஜெட் அறிக்கையில் தமிழ் ரூவை போட்டு அதை பார்த்த உடனே பாஜகக்காரவங்களாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசு பிரிவினவாதத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த சின்னத்தை உருவாக்குனதே திமுகக்காரங்க தான். அந்த குழந்தையே நீங்க தான் சார். 2010 காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சின்னம் வடிவமைக்கப்பட்டது. இவங்களே உருவாக்குவாங்களா, இவங்களே மாற்றுவாங்களா அப்படின்னு ட்விட்டரில் பல டாக் போய்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. சில பேர் இந்த சின்ன விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, அமலாக்கத்துறையால் ரைடு நடத்தப்பட்டு பல ஊழல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அதை எப்படியா மறைக்கணும்னு தான் இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்கி மக்களை மறக்கடிக்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சில வேளை உண்மையாக இருக்கலாம். எப்படின்னா, பல அரசியல் படங்களில் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும், அதை மறக்கடிக்கிறதுக்காக வேறொரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க. அந்த சமயத்தில் எல்லாரும் மக்களை அதை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை பற்றி பேச ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நடக்குதுன்னு எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்கிற நேரம் நல்ல நல்ல திட்டங்களாக சொல்லிக்கிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு வருமானங்கிறது தான் சந்தேகம். இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு தலைவர் தளபதி என்ன சொல்லாருன்னா, இதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாத பழமொழி மாதிரியே இருக்குது, இதெல்லாம் பேப்பரில் மட்டும்தான் இருக்கும், நடைமுறைக்கு வருமா அப்படின்னு அவரும் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டோட கடன் தொகை 9 லட்சமாக உயரப்போகுது. திமுக ஆட்சிக்கு வரும்போது 5 லட்சம் கோடி கடனாக இருந்தது, இப்போ 9 லட்சம் கோடியாக மாறப்போகுது. கூடிய சீக்கிரமே ஆட்சி இறங்கும் போது 10 லட்சம் கோடியாக அது மாறப்போகுது. பெரும் அரசியல்வாதிகளை என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக மட்டும் திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சு, தமிழ்நாடு சுடுகாடாக மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்மாக் ஊழல் 1.5 லட்சம் கோடி, பாட்டில் ஊழல் 1000 கோடி, டாய்லெட் கிளீனிங் ஊழல் 450 கோடி, அதுக்கப்புறம் ரேஷன் ஊழல் பாஜகவும் திமுகவும் சேர்ந்து செஞ்ச ஊழல் 992 கோடி, டாஸ்மாக் கமிஷன் மாதம் 300 கோடி. அப்போ கூட்டி பார்த்தா பல லட்சம் கோடிகள் வருது. இந்த ஸ்கேம் 2G ஸ்கேமோட மிகப்பெரிய ஊழலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல வருஷ பட்ஜெட்டில் நாங்கள் பெண்களுக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், விவசாயிகளுக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், மாணவர்களுக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி ஒதுக்குனாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுதுல, ஒதுக்கியிருக்காங்க. ஈடிக்கு தெரியாம, ஐடிக்கு தெரியாம ஒதுக்கியிருக்காங்க. இது செயல்பாட்டுக்கு வருமானு ஆளுங்கட்சிக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது.